அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்கள் இன்று மகரிபில் மறக்காமல் நீங்கள் செஞ்சுருங்க. ஒவ்வொரு தேவைகளும் உங்களுடைய எல்லா வகையான தேவைகளுமே ஒவ்வொன்றாக நடக்க ஸ்டார்ட் ஆயிரும். பணமும் பரக்கத்தும் உங்களுக்கு அதிகப்படியாக, செல்வத்தை அல்லாஹால அதிகப்படியாக, பணத்தை அல்லாஹால அதிகப்படியாக, அந்த பணத்துல அல்லாஹால பரக்கத்தை அதிகப்படுத்தி தருவான். நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு அமலை நீங்க செய்யுங்க. உங்க வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம பரக்கத்தையும் பணத்தையும் அல்லாஹாலா எல்லாத்துலேயுமே அல்லாஹாலா அபிவிருத்தி ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட நீங்க ஓதுங்க. தடைப்பட்ட காரியங்கள் மட்டும், ஒரு சில விஷயங்கள் நமக்கு தடைப்பட்டு இருக்கும், அந்த காரியங்கள் கூட நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம நல்ல விதமா நடந்து முடியும். பெரிய பெரிய தேவைகளுமே ஆசைகளுமே நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட நீங்க இந்த அமலை மறக்காம செய்யுங்க. மேலும் உங்களுடைய பிஸ்னஸ்ல, உங்களுடைய வருமானத்துல அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான். தொழில்ல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை நீங்க தொடர்ந்து நீங்க 5 நாட்கள் நீங்க செஞ்சு பாருங்களேன். 5 நாளுக்கு அப்புறம் உங்களுடைய எல்லாமே உங்களுக்கு கண்கூடாக பெருகும். நீங்க எந்த நோக்கத்துக்காக நீங்க ஓதுறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு 5 நாள்ல நிறைவேறி இருக்கும். பணமும் சரி, செல்வமும் சரி, எல்லாமே அதிகப்படியா பரக்கத்தை அல்லாஹ் அதில் ஏற்படுத்தி தருவான். எல்லா காரியங்களுமே சரி, பெரிய பெரிய காரியங்களா கூட இருக்கலாம். பெரிய பெரிய ஆசைகள், உங்களுக்கு வீடு கட்டணும், நல்ல ஒரு வேலையில வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் சரி, இந்த 5 நாட்களுக்கு பிறகு அதற்கான முயற்சியை, அதற்கான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட நீங்க இந்த அமலை நீங்க செய்யுங்க. இது பலருக்கும் தெரிந்த ஒரு மன்னத்துல இருக்கக்கூடிய ஒரு சூறா தான். இந்த ஒரு சூறா பலருக்குமே தெரியும். அதிகப்படியா எல்லா மோமீனுக்குமே இந்த ஒரு சூறா மன்னனத்துல இருக்கக்கூடிய சூறா. ஆனா இதனுடைய அர்த்தத்தை, அதாவது இதனுடைய பலனை யாருமே தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. இந்த ஒரு பலனை எப்படி, இது என்னென்ன நன்மைகள் இந்த சூறால இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. சூரா ஃபாத்திஹாக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது சூரா ஃபாத்திஹா. நம்மளோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு சூரா ஃபாத்திஹா ரொம்ப உதவியா இருக்கு. மொத்தத்துல சொல்லணும்னா சூரா ஃபாத்திஹா நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாவே இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஆயத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 3 ஆயத்துக்கள் அல்லாஹுடைய ஆயத்துவாகவும், கடைசி 3 ஆயத்துக்கள் நமக்கானதாகவும், இடைப்பட்ட அந்த ஒரு ஆயத்தை அல்லாஹுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்புள்ள ஆயத்தா அல்லாஹாலா பிரிச்சு காட்டியிருக்கான். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சூறா குரான்லேயே முதல்ல இருக்கக்கூடிய சூறா, முதல் சூறா அப்படின்னாலே சூறா ஃபாத்திஹா தான். இந்த ஒரு சூறாவை நாம 5 நாட்கள் தொடர்ந்து நாம ஓதி நம்ம எல்லாரும் துவா கேட்க போறோம். அது எப்படி, எந்த முறையில அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க மகரிப் தொழுகையை தொழுது முடிக்கணும். மகரிப் தொழுகையை தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு அமலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சலவாத்தை 3 முறை நீங்க ஓதுங்க. எந்த சலவாத் வேணாலும் ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்ப ரொம்ப சிறந்த சலவாத். அதனால தொழுகையில நம்ம ஓதக்கூடிய அந்த ஒரு சலவாத் அது தெரிஞ்சா நீங்க அதே ஓதுங்க. அது ஓதினதுக்கு அப்புறம் இஸ்திக்ஃபார் 3 முறை. எந்த இஸ்திக்ஃபார் வேணாலும் ஓதலாம். சின்னதாகவும் ஓதலாம், பெருசாகவும் ஓதலாம், நம்மளுடைய விருப்பம். சின்னதா அப்படின்னா அஸ்தோஃபிருல்லா, அஸ்தோஃபிருல்லாஹில் அலீம், அல்லாஹ் மௌஃபிர்லி, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் கொண்ட இஸ்திக்ஃபாரை கூட நீங்கள் 3 முறை ஓதுங்க. அது ஓதுனதுக்கப்புறம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி சூரா ஃபாத்திஹாவை ஓதுங்க. சூரா ஃபாத்திஹா நீங்கள் ஓதும் பொழுது அந்த ஒரு ஆயத் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆயத்தை மட்டும் நீங்கள் 7 முறை ஓதுங்க. ஓதிட்டு அந்த சூறாவை நிறைவுபடுத்துங்க. இந்த அடிப்படையில் இந்த சூறாவை மொத்தம் நீங்கள் 7 முறை ஓதணும். ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இஸ்திக்ஃபார் 3 முறை, சலவாத் 3 முறை அப்படி நீங்க முடிக்கணும். சூரா ஃபாத்திஹா பிஸ்மில்லா சொல்லி சூரா ஃபாத்திஹாவை ஓதிட்டே வாங்க. அந்த இடத்துல இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் வரும்போது மட்டும் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு 7 முறை சொல்லிட்டு அடுத்த ஆயத்தை அப்படியே கடைசியாக நார்மலாக ஒரு தடவை ஓதி முடிக்கணும். அந்த அடிப்படையிலேயே அந்த சூறாவை மொத்தம் நீங்கள் 7 தடவை ஓதுவீங்க.
ஒவ்வொரு தடவையிலையும் அந்த இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் 7 முறை தனியாக நீங்கள் ஓதுறீங்க. ஓதிட்டு சலவாத் ஓதி இஸ்திஃபார் ஓதி நம்ம நிறைவுபடுத்துகிறோம். இந்த அடிப்படையில் 5 நாட்கள் மகரிப் தொழுகைக்கு பின்னாடி 5 நாட்கள் 7 முறை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்களேன். உங்களுடைய 5வது நாள் நீங்கள் ஓதி முடிக்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேற ஸ்டார்ட் ஆகிரும். நீங்கள் ஒரு பெரிய பெரிய தேவை, வீடு கட்டணும், கார் வாங்கணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் பெரிய பெரிய தேவைகளுக்காக நீங்கள் ஓதினாலும் சரி, 5 நாளுக்கு அப்புறம் அதற்கான முயற்சி, அதற்கான ஒரு வழியை அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி தருவோம். அதற்கான முயற்சி அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி தந்துடுவோம். அதுக்கான ஒரு ஸ்டெப்புக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க இன்ஷா அல்லாஹ். அதேமாரி பணமும் உங்களுக்கு பரக்கத்தாக அதிகப்படியாக கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ரிஸ்கில் அல்லாஹ்தாலா பரக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவான். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நோக்கத்துக்காக, நீங்கள் எந்த தேவைக்காக நீங்கள் ஓதுவீங்களோ அந்த தேவை எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேற ஸ்டார்ட் ஆகிரும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு பிரச்சனை தீரணும் அப்படின்னு ஓதுறீங்கன்னாலும் சரி, அந்த 5 நாட்கள்லேயே அந்த பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு வழி அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி தருவோம். நீண்ட நாளாக தடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம், இந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது, ஏதாச்சும் ஒரு தடங்கள் ஸ்டாப் ஆயிடுது, இது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி நியத்தை வச்சு இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சாலும் சரி, 5 நாட்களுக்கு அப்புறம் அந்த விஷயம் உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அது நடக்க தொடங்கிடும். எந்த தடையும் இல்லாமல் அது நல்ல விதமாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட நீங்கள் இதை ஓதி பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ்தாலா உங்களுக்கு விரைவிலேயே பலன் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஓதுங்க. ஏன்னா இதை நம்ம ஓதுறது சூரா ஃபாத்தியாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. நோய் நிவாரணிக்காக இருந்தாலும் சரி, நம்மளோட தேவைகளுக்காக இருந்தாலும் சரி, நம்மளோட கஷ்டத்துக்காக இருந்தாலும் சரி, இம்மை மறுமை வாழ்க்கைக்காக எதுக்காக வேணாலும் நம்ம ஓதலாம். ரொம்ப ரொம்ப சிறந்த சூரா ஃபாத்திஹா. முதலாவது சூறாவாகவே இருக்குது குரானில். அந்த சூறா நம்ம பலருக்கும் தெரியுது, ஆனால் அதனுடைய பெனிஃபிட்டை நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்த உடனே கையோட மகரிப் தொழுதுட்டு இதை நீங்கள் அமலை செஞ்சுருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பணத்தை அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி தருவான், செல்வத்தை அதிகப்படுத்தி தருவான், ரிஸ்கில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல திருமணம் கிடைக்கும். இப்படி எல்லாத்துக்காகவும் நீங்கள் இதை ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது. இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனால் அவங்க ஓதி பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலியை அல்லாஹ்தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.